آله الطيبين وصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وكان الله شاكرا عليما وعن عائشة رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم إذا رأى ما يحب قال الحمد لله الذي بنعمته تتم الصالحات وإذا رأى ما يكرهه قال الحمد لله على كل حال رواه ابن ماجه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றோடு நாம் 6வது தராவி தொழுகையை தொழுது முடித்துவிட்டு மேலும் 5வது நோன்பை நோற்று முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் நோன்பையும் வைக்கக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றோடு குர்ஆனில் 7 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு அத்தியாயம் அன்ஆம் என்று சொல்லப்படுகிற ஒரு அத்தியாயம் இன்றைக்கு தராவி தொழுகையில் ஓதப்பட்டது. சுமார் 165 ஆயத்துகள் கொண்ட இந்த சூராவுக்கு ஏன் அல்லாஹு தாலா அன்ஆம் கால்நடைகள் என்பதாக சொல்லப்படும், ஏன் அல்லாஹு தாலா இந்த பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சூராவிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கால்நடைகளை பற்றி அதிகமாக சொல்லி இருப்பதின் காரணத்தினாலும் மேலும் கால்நடைகளை கொண்டு இணை வைக்கப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தாலா தடுக்கக்கூடிய ஒரு ஆயத்துகளும் வருகிற பொழுது அல்லாஹு தாலா இந்த சூராவிற்கு சூரா அன்ஆம் என்பதாக சொன்னான். மேலும் இந்த சூரா இருக்கிறது, இது ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக மக்காவிலே இறங்கிய சூரா. இன்னும் சொல்லப்படுகிறது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரா அன்ஆமை சில சூறாக்கள் எல்லாம் இருக்கிறது அநேகமாக சிறு சிறு ஆயத்துகளாக இறங்கும். அதாவது காலத்திற்கு ஏற்பார் போல் அவ்வப்போது அல்லாஹு தஆலா இறக்குகிற ஆயத்துகள் இருக்கிறது. ஆனால் இந்த சூரா அன்ஆம் என்கிற இந்த சூரா இருக்கிறது, இது முழு சூறாவும் ஒரு இரவிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய புறத்திலிருந்து ஏறத்தாழ 70,000 மலக்குமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஸ்துதித்துக் கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறார்கள். இந்த சூறாவிலே ஏறத்தாழ 23 நபிமார்களுடைய பெயர்கள் வருகிறது. இந்த சூறாவில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்புவை தேடுதலையும் அவர்கள் எப்படி தன்னுடைய ரப்புவை தேடினார்கள், தன்னுடைய ரப்புவை எப்படி அடைந்து கொண்டார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ரப்புவை எப்படி தேட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பதிவு செய்கிறான். இன்றைக்கு தொழுகையில் ஓதப்பட்டது. அவர்கள் கௌகபை பார்க்கிறார்கள், நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், இது என்னுடைய ரப்புவாக இருக்குமா? மறைந்த பிறகு, காலை ஆன பிறகு மறைந்து விட்டது, மறையக்கூடியது என்னுடைய ரப்புவாக இருக்காது. பிறகு அதைவிட மிக பெரியதாக இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கிறார்கள். அப்பொழுது நினைக்கிறார்கள், இது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, இது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, இது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது, இது என்னுடைய ரப்புவாக இருக்குமா? பார்த்தார்கள், மாலையான உடனே இதுவும் காணாமல் போய்விடுகிறது. அப்பொழுது தெரிகிறார்கள், இதுவெல்லாம் என்னுடைய ரப்பு அல்ல. ஆக இதை விட இதையெல்லாம் படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது, அதுதான் என்னுடைய ரப்பு என்பதாக தன்னுடைய ரப்புவினுடைய தேடுதலை அல்லாஹு தாலா அவர்கள் எப்படி தேடினார்கள் என்பதை இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த மனிதன் இந்த சூறாவை ஓதுவானோ 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 3 ஆயத்துகளை எந்த மனிதன் ஓதுவானோ 40,000 மலக்குமார்கள் 4,000 மலக்குமார்கள் அந்த மனிதனுக்காக வேண்டி ஒரு மனிதன் இபாதத்தில்
கழித்தால் எவ்வளவு நாட்கள் அல்லது கியாமத்து வரைக்கும் எவ்வளவு நாள் இபாதத்தில் கழிப்பானோ அந்த நாட்கள் வரைக்கும் அந்த மனிதருக்காக வேண்டி 4000 மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இன்றும் வருகிறது, எந்த மனிதன் சூரத்துல் அன்ஆமினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய 3 ஆயத்தை ஓதுவானோ அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அவனிடத்தில் நியமிக்கிறான். அந்த மலக்கிடத்திலே ஒரு இரும்பு தூணை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்பொழுதாவது ஷைத்தான் ஊசலாட்டங்கள் செய்வதற்காக வேண்டி உள்ளத்தில் ஷைத்தான் பாய்கிற பொழுது அந்த ஷைத்தானை அந்த மலக்கு அடிக்கிறார்கள். அடித்ததற்கு பிறகு ஷைத்தானுக்கும் அந்த ஆயத்தை ஓதி அந்த மனிதருக்கும் இடையிலே 70 திரைகளை அல்லாஹு தஆலா ஆக்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சொல்லி காட்டினார்கள். நாளைக்கு மஹ்ஷரிலே எந்த மனிதன் இந்த 3 ஆயத்துகளை ஓதுவானோ நாளைக்கு மஹ்ஷரிலே அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய திரைக்கு, என்னுடைய நிழலுக்கு கீழே, அர்ஷுனுடைய நிழலுக்கு கீழே நீங்கள் வாருங்கள், ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தடாகத்திலே நீங்கள் நீர் பருகுங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடைசியாக சொல்லுவான். நான் உங்களுடைய ரப்புவாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய அடியாராக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யார் சூரத்துல் அன்ஆமினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய 3 ஆயத்துக்களை ஓதுவார்களோ அவர்களுக்கு இப்பேற்பட்ட சிறப்புகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான். குர்ஆனிலே ஆரம்பத்திலே வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்று வரக்கூடிய சூறாக்கள் மொத்தம் இந்த சூறாவோடு சேர்ந்து 5 சூறாக்கள். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம் இல்லையா, எல்லா தொழுகையும் ஓதுகிறோமா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவதாக சூரத்துல் கஹ்ஃப், மூன்றாவதாக சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூரா, நான்காவதாக ஃபாத்திர் என்று சொல்லப்பட